ஹாய் ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் தெய்வத்தை பற்றி. அண்ட் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாபெரிவாளை பற்றி எத்தனையோ இருக்குப்பா, நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது. அண்ட் அவரை பற்றி பேசுகிறதுக்கு, அவரை பற்றி நினைக்கிறதுக்கு, இதெல்லாம் இந்த சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு 2 நாள் அந்த மாதிரிலாம் போகாது, உங்களுக்கு வருஷக்கணக்காக வேணும். ஏன்னா அத்தனை அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஒரு வாயில் சொன்னால் போகாது, அவ்வளோ நிகழ்த்திருக்கார் நிறைய பேருக்கு. அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்கில் வேலை பண்ணுறார் ஒருத்தர் வந்துட்டு, எல்லா ஊருக்கும் போவேன்ருக்கும், நிறைய இடத்துல போய் நான் எல்லாருமே பார்த்து பேசிக்கிண்டு நிறையா ஊருக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி இருந்துருக்கார். ஒரு வாட்டி அவளுக்கு எல்லா இடத்துலையும் போய் குளித்து மாறி மாறி எல்லாம் வெள்ளம் சேஞ்ச் ஆனதுனால உடம்புல எல்லாம் நிறைய அரிப்பு, அந்த அரிச்ச இடம்லாம் சொரிய அப்படியே கொப்பளமாக வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி ஆறதுனால இடையில லீவ் எடுக்க வேண்டியிருக்கு. அவருக்கு ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு, பரமாசாரியாற்ற வேண்டிண்டும் ஆயாச்சு. பட் எதுக்குமே பலன் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார். என்னடா அது நமக்கு உடம்பே முடிய மாட்டேங்கிறத, இப்போல்லாம் அரிப்பு வந்து விடுறது, அரித்த உடனே அந்த இடத்துல கொப்பளம் வந்து விடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடம்புல உபாதைகள் அவருக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்ப இருக்குது. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சீதாராமன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்துட்டு கர்னூரில் இருக்கார் இந்த சாரியார், நான் வந்துட்டு அவரை பார்க்க போகிறேன், பெரியவாளை நீ வரையா அப்படின்னு கேட்குறார். உடனே இருக்க கரும்பு தின்றதுக்கு கூலி கேட்பாளா யாராவது அப்படின்னு சொல்லுவா பார்த்தாளா, அந்த மாதிரி அத்தனை ஒரு சந்தோஷம். ஐயோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேருமா கிளம்பி போகிறான். அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு அது இது சாப்பிட்றதுக்கு எல்லாம் இன்னும் அங்கே வந்து ஒரு 3-4 மாதம் அவர் தங்கி அந்த இடத்துல பூஜை பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு அங்கே. ஸோ அந்த ஊருக்கு இவர் 3-4 மாதம் அங்கே தங்க போகிறார் அவர். ஸோ இவர் நம்மளும் ஒரு 10-15 நாளைக்காவது போய் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சாமானிய மரம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து ரிக்ஷா பிடிச்சி அந்த ஊருக்கு போகிறார். அங்கே போன உடனே கைகாலெலாம் அலம்பிக்கிட்டு அங்கே குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாளை தரிசனத்துக்கு போயின்னு இருக்கும்போது அங்கே வந்துட்டு பெரியவாளை சொல்லிவிட்டு அந்த பாலு மாமாவை கூப்பிட்டு நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் சொல்லுங்க, பெரியவாளை பார்க்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே பாலு மாமா அவர்கிட்ட போயிட்டு பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பெரியவா அங்கே ஆத்தங்கரை பக்கம் போகிறார், உங்களை அங்கே வர சொல்லிவிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்களை அங்கே இருக்கிற ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு உங்களை வர சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாலு மாமா. சரி ஓகே அப்படின்னுட்டு இவா 2 பேருமே அங்கே போகிறா. அதே மாதிரி மகாபெரிவா அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்குமா, மகாபெரிவா குளிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்மளும் குளிக்கப்படாதே அப்படிங்கிறதுக்காக அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு இவா என்ன சொல்கிறாருனாக்கா, பாலு மாமா வந்துட்டு உங்களை அவர் குளிச்சுட்டு வர சொன்னாரே அப்படின்னு ஒன்றும் இல்லை, மகாபெரிவா அங்கே குளிச்சுட்டு இருக்கா, அதுவும் நாங்கள் வந்துட்டு இருந்த களைப்பில் ட்ரெயினில் வந்ததுனால ரொம்ப களைச்சி போனதுனால ரூமில் குளிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, மகாபெரிவா இப்போ 10 அடி தள்ளி கீழே உங்களை குளிக்க சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னோன்னு சரி அவர் வார்த்தையை தட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக கடன்னு சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு வேஷ்டியை இப்படி கட்டிக்கிட்டு கீழே தண்ணிக்குள்ளே இறங்கி, ரொம்ப வெள்ளம் இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக அழகாக போயின்னு இருக்கு வெள்ளம், அதில் அழகாக இறங்கி நன்னா குளிக்கிற பயம் வேறு ஒரு பக்கம், நம்ம குளிக்கிறோமே இந்த தண்ணியில் அப்படின்ட்டு இருந்தாலும் அங்கே தெய்வமே அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணிட போகிறது அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவர் பாதி உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் ஒன்று மனசில் அவருக்கு பொறிதட்டுறது, ஆஹா மகாபெரிவா 10 அடி தள்ளி குளிச்சுட்டு இருக்கார், அவர் குளித்த வெள்ளம் தான் நம்ம உடம்புல வந்து படுறது, இதை விட வேறு என்ன நமக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், மெடிசன் வேணும், தெய்வத்தோட கருணையே நம்ம மேலே விழுந்துருது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே வேஷ்டியை வந்துட்டு வேறு வேஷ்டி எடுத்து கட்டிக்கிண்டு விபூதி எடுத்து நன்னா மனசார பூசிக்கிண்டு அதே மாதிரி அவனே கண்ணை காமிக்கிறார் அங்கே இருந்தவர். அப்படின்னே பாலு அம்மா ஓடி வந்து விபூதியை கையில் காலில் அக்கிளில் தோளில் எல்லா இடத்துலையும் நெஞ்சில் எல்லாம் நீ தடவிப்பியான் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷத்தில் விபூதி அபிஷேகம் மாதிரி ஃபுல்லாக அழகாக பூசிக்கிண்டு வரார். மகாபெரிவாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணின உடனேயே அவருக்கு பழைய திடீர்னு ஒரு தண்ணியில் குளித்தோமே அந்த ஒரு ஃபீலிங்கோ இல்லை உடம்புல அந்த எரிச்சலோ இந்த அரிப்போ அது ஒன்றுமே அவருக்கு தெரியலை. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு, என்னடா அது நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகாபெரிவாட்ட வந்து நான் நமஸ்காரம் பண்ணுறார். பெரிய விபூதி பிரசாதம் கொடுக்குறார். அவரை பார்த்த உடனேயே என்ன
உன்னோட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ தீர்ந்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு பார்த்துக்கோ. அவர் வந்துட்டு வந்து சொல்லவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலை. அவர் வந்த உடனேயே நீ இந்த இடத்துல குழி, இந்த விபூதி உடம்புல தடவிக்கோன்னு அவராயிட்டு சொல்லிவிட்டு எல்லாம் மாறினதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடுத்தா அப்படின்னு நம்மளுடைய பரம்பொருள் அவரை மாதிரி இந்த கருணை கடல் மாதிரி இனி ஒரு தெய்வம் நமக்கு வருமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மனசு சஞ்சலத்தோடு வந்துட்டு உடம்பு எல்லாம் நன்னா உபாதைகள்லாம் மாறி அத்தனை சந்தோஷமாக திரும்பி அவர் அவாத்துக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை நம்ம கேட்காமலேயே நிகழ்த்தி உள்ளார் மகாபரிவா. அவர் நன்னா வேண்டிக்கோங்க, ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கோ, 1000 காலம் பொங்கி பெருகிட்டு நன்னா இருங்கோ. அரகர